இப்போ இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் இவர் போய் திருமங்கலம் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பல கிராமங்கள் இருக்குது. கள்ளிக்குடின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா திருமால்னு ஒரு கிராமம், கல்லணை, குராயூர் 2-3 வருடமாக போராடுறாங்க இந்த குவாரியை மூடுறதுக்காக. ஆனால் இந்த திமுக அரசு அவங்க இந்த திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அந்த கோத்தல்பூர் எம்எல்ஏவை அந்த கோரிக்கைக்கு எந்த வித இதுவும் பண்ணாமல் எவ்வளவு பாருங்களேன், இயற்கை வளர்த்தி அழிச்சிட்டார். அந்த பகுதி மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் அவங்களே நாங்கள் எலெக்ஷனே சந்திக்கலைங்கன்னு சொல்லி ஓட்டர் ஐடி கார்டை சரண்டர் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இங்கே என்னெல்லாம் தேடி வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, நீங்கள் என்னையை தேடி வந்தீங்கன்னா நான் ஏதோ பண்ணாத சொல்லிட போகிறாங்கன்னு. நாங்கள் ரொம்ப நாள் எங்கள் போராட்டம் இருந்தது, அவரோட பெரிய பிரச்சனைகள். அப்போ அவர் சொல்கிறாக்க அவங்களோட சேர்ந்து ஐடிங்க வச்சு அவர் என்ன மாற்றி என்ன செய்கிறாரு, டாக்டர் போய் சொல்கிறாரு, அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்டு அந்த போராட்ட குழுவோட தலைவர் என்கிட்ட கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் யார் பேரில் இருக்குன்னு தெரியும், என்ன போட்டுருக்குது. அதில் திரு கோ தளபதி அவர்களுடைய குமார திரு துரை கோபால்சாமி அவருக்கு அவர் பேரில் இந்த இடம் இருக்குது. அங்கே நடத்துகிற குவாரி நடத்தக்கூடிய லைசன்ஸ் வாங்கியிருக்கவர் பேர் சக்திவேலு. அவர் யாருன்னா அவரோட பிஏ. அப்போ அந்த பிஏவோட ஐடி கணக்கெலாம் எடுத்து பார்க்கணும். இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிஏ இருக்கிறாரு, அவரோட ஐடி கணக்கு என்ன. இப்படி மக்கள் முறைகேடாக பண்ணி அப்பாவி மக்களை சாமானிய மக்களுக்கான எந்த வித இதையும் செய்யாமல் ஏமாற்றி இன்னொரு முறை வந்துடலாம்னு பார்க்குறாரு. இப்போ மக்கள் இன்னொரு முறை அவர் ஓட்டு போட்டால் என்ன ஆகும், அங்கே ஒரு 10 கிராமம் அழிஞ்சு போயிடும். அவர் பாட்டுக்கு ஜம்முன ரேஞ்சர் ஒரு கார் வச்சுக்கிட்டு இருப்பார், சிஎம் கார் மாதிரி ஒரு கார் வச்சு போய்கிட்டு இருப்பார். என்ன ஆகிறது கிராமங்கள்?